ஏ 6க்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முழிச்சா ஒரு வாட்டி கனவுல ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கை தொடும் போது ஒரு வாட்டி கால் உரசும் போது ஒரு வாட்டி கட்ட முடியும் மிசப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ். இவா என்னடி இந்த ஆட்டம் ஆடிட்டு கிடக்கா? அவளுக்கு என்ன இப்பதான் புஷ்பா படம் பார்த்திருப்பான்னு நினைக்கேன், அதான் இப்படி ஆடிட்டு கிடக்கா. சப்புன்னு வர வேண்டா சப்புன்னு வர வேண்டா சப்பு சப்பு சப்புன்னு வர வேண்டா. ஐயா இந்த சைடு யாரு? என்னடி நீயும் இப்பதான் புஷ்பா படத்தை பாத்தியா? ஊனா ஒரே புஷ்பா வைபிளே இருக்கியே. ஏடி பாடலாம் ஒன்றும் பார்க்கல, இப்பதான் பாட்டை பார்த்தேன், அதான் நல்லா பாட்டு படிச்சுட்டு வரேன். நல்லா இருக்கு பத்தியா? ஒரே வைப்பு தான் போ. அங்க ஒருத்தி பாரு, நம்ம 3 பேர் வந்து நின்னது கூட தெரியாம அவ பாட்டுக்கு கடை முன்னாடி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆட்டம் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ். அப்படிங்க செருப்ப கழட்டி அடிச்சுன்னு வச்சுக்கியே, வண்டி வண்டியா ஒவ்வொரு செருப்பா வரும். ஏ சின்ன பொண்ணு, எடி வாங்கடி வாங்க, ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை பாரு, நீ அதை பாடிவிட்டு இப்ப ஆளை பார்த்தோன்னா ஆட்டுக்கால் பையா இடியாப்பொண்ணு கிடைக்கியோ. ஏவல பாட்டு பாடினாதான் கடையை பார்த்து வரியே, இல்லைன்னா எங்க கடையை பார்த்து வரியே. அதான் சரி ஒரு பாட்டை போட்டு ஆட்டத்தை போட்டேன், நீங்க வந்தது கூட கவனிக்கல. வாங்கடி வாங்க. எப்பா ஆட்டுக்கால் பாயா வாசனை தூக்குதே. ஆமா, உனக்கு சும்மாவே 2 தடவை தள்ளி வச்சு குழம்பு வச்சாலே உனக்கு வாசனை தூக்கும். இது வேற பக்கத்துல வச்சிருக்கே, எப்படி வாசனை தூக்காம இருக்கும்? சுட சுட இருக்குடி. ஒரு பார்சல் 200 ரூபா பத்துக்க. ஆட்டுக்கால் பாயாவும் 2 இடியாப்பமும் வச்சு தருவேன். 200 ரூபாயா? ஏன்னு வாயை பழக்காத, ஈகி உள்ள போயிடாம. அதெல்லாம் போனா போகட்டும் சின்ன பொண்ணு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆட்டுக்காலு நல்ல காலு தானே? நல்ல காலு தாண்டி, இதுல என்ன கேள்வி? இல்ல கேட்டேன் பத்துக்க. இவ இழுக்கிறத பார்த்தாலே சரியில்லையே. ஏடி எதுக்குடி இப்படி கேக்கா நல்ல காலான்ட்டு? இல்ல டீ, இப்ப 2 நாள் முன்னாடி நம்ம பரலோக அண்ணன் இருக்காவ தெரியுமா, அவ வீட்டுல ஒரு ஆடு செத்து போச்சு பத்துக்க. அதான் அந்த ஆடை கிட்ட வாங்கி ஆட்டுக்காலு பாயான்ட்டு வச்சுக்கிச்சு தொலைஞ்சிட்டியோன்னு கேட்டேன். 2 நாள் முன்னாடி செத்து போனதுல்ல, அது ஒரு உடம்பு இல்லாம செத்து போனது. அதைக்கிட்ட வச்சு குழம்பு கிளம்புன்னு வச்சு கொடுத்துட்டேன்னா வேற நாங்க தின்னுட்டு சாவுறதுக்கு தான், அதுக்குதான். நல்லா வருவியடி. ஒருத்தி பிசினஸ் பண்ணா உங்களுக்கு பொறுக்காத, இப்படியே ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு தெரியாத. இங்க ஒரு காலையில கடையில எங்க நெட்டமாமா ஃப்ரெஷ்ஷா போய் வாங்கிட்டு வந்தாவ, பில்லு கூட வீட்டுல கிடக்கு பத்துக்க. சும்மா தேவலாம் பேசிட்டு கிடக்காத. சின்ன பொண்ணு தேவையில்லாமல ஒன்னும் பேசல பத்துக்கே, ஒரு டவுட் அதான் கேட்டேன். சரி ஒண்ணு நம்புறேன். சரி சும்மா இப்படி ஏதாச்சும் வளரிட்டு கிடக்காத, நான் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆமா செய்ய மாட்டா. ஏ சின்ன பொண்ணு, இவ்வளவு இப்படிதான் நொய் நொயின்னு பேசிட்டு கிடப்பாளுதே. எனக்கு ஒரு செட்டு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் தா, பிளேட்ல வச்சுட்டா இங்கே தின்னுட்டு போயிடுறேன். வேற அங்க போனே என் பிரியாணிக்கிற வாங்கி கொடுத்து தொலையணும். ஏன்டி வாங்கிட்டு போக வேண்டியதானே உன் வீட்டுக்காரனுக்கு? ஆமா, அவன் அப்படியே எனக்கு சம்பாதிச்சு வண்டி வண்டியா கொட்டுறான், நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கேன். வாங்கி அவன் அவளத்தையும் சம்பாத்தியம் பண்ணி சின்ன வீட்டுக்கா கொடுத்துட்டு இருக்கான். வேற நான் எப்படி அவனுக்கு கொடுப்பேன்? கரெக்டு தான், நீ யோசிக்கிறதும் கரெக்டு தான். எனக்கு மட்டும் ஒரு பிளேட்டை தா. இந்த ஒத்தரோசா சாப்பிட்டு வேணா வாங்கிக்க. என்னங்கடி நீங்க 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிய, உங்களுக்கு வேணுமா இல்ல வேண்டாமா? தாத்தா அதான் அந்த உத்தரசா வாங்கிட்டல, வேற என்ன? ஏ உத்தரசா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கா? மயக்க எதுவும் வரல? ஏன் அப்படி இப்படி கேக்குறா? இல்ல இந்த இழுவ பத்திக்கு அந்த பரலோக வீட்டுல ஒரு ஆடு செத்து போச்சுன்னால, அந்த ஆடுன்னு வேற சொல்லிவிட்டாளா. எனக்கு அதான் கொஞ்சம் பயமா கிடக்கு. ஒன்னும் மயக்க வரல, சாப்பிட ஆசையா தான் கிடக்கு. இவ வேற சாப்பிடுற நேரத்துல இப்படி சொல்லி தொலைஞ்சுட்டா. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நல்லா தான் இருக்கு, வாங்கி தின்னுங்க. இவ்வளவு வேற குசுன்னு பேசுறாள்வே, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாள்வோ. இது வேற பரலோக அண்ணிட்ட தான் வாங்கிட்டு வந்து இந்த ஆட்டை. சரி நம்ம வீட்டுல குழம்பு வச்சு தும்போம் அப்படின்ட்டு. நோய்பட்ட ஆடுன்னு தெரியும் தான். சரி இருந்தாலும் ஆட்டுக்கறியாச்சே விட முடியுமா? சும்மா மண்ணில் போட்டு எதுக்கு புதைப்பானன்ட்டு நான் வாங்கிட்டு வந்து மிச்சத்தை குழம்பு வச்சு இங்க ஊருக்குள்ள வித்துட்டு கிடக்கேன். ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்மளை போட்டு கொண்டு போடுவாள்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு என்ன ஏதோ தனியா யோசிச்சுட்டு இருக்கா? இல்லடி, உனக்கு தான் வச்சிட்டு இருக்கேன், தான் வைக்கிறேன். சின்ன பொண்ணு எனக்கு ஒண்ணு போட்டுரு. தெரியும்டி, நீ கேப்பன்னு தான் இன்னொரு தட்டிலையும் போட்டேன். இந்த தின்னுட்டு ஒழுங்கா காசை தந்துட்டு போயிருங்க. வேற இருந்தாலும் கடனு கிடனுட்டு வச்சுட்டு போயிடாதீங்க. கடன் அன்பை முறிக்க மத்துக்க. சில நேரத்துல எலும்பையும் சேர்த்து முறிச்சு விட்டுரும். அடே எப்பா நல்லா பேச கத்துக்கிட்டா பேச. ஆட்டுக்காலு குழம்பு ஆஹா ஆஹா. இவ்வளவு கோரஸ் படுறத பார்த்தாலே சரியில்லையே. ஒரு 2 வாய் நல்லா இருந்து திரும்ப திங்க ஒரு மாதிரிலாம் நார்ன மாதிரி இருக்கே. பழைய கறியா தான் இருக்குமா என்னன்னு தெரியலையே. தின்னு வேற வயிற்று கீத்த கலக்கி விட்டா அது வேற கஷ்டம். இப்ப நம்மளே பழைய கறின்னு சொன்னா ஒருத்தையும் திங்க மாட்டாளுதே. நம்ம பேசாம நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். திங்க முடியலன்னு வச்சுட்டு போக வேண்டியதான். இவ்வளவு திங்கட்டும். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா இவ்வளவுக்கும் சேர்ந்து தானே ஆகும். அப்ப பாத்துக்கிடுவோம். வேற நம்ம இப்ப உண்மையை சொல்லி வேற நம்ம மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு இழுத்து கிடக்கணும். இவ்வளவு அவளு பாட்டு கடப்பாளுதே. ஏ சின்ன பொண்ணு, எப்படி சின்ன பொண்ணு இவ்வளோ டேஸ்டா வச்சிருக்கா? நல்லா இருக்கு பத்துக்கே. ஆமா, அவளுக்கு ஒழுங்கா சோறு குழம்பு வைக்க தெரியாது. இது எங்க ஒன்னா புருஷன் செஞ்சிருப்பாவே, இல்லைன்னா யூடியூபை பார்த்து 2 பேரும் செஞ்சிருப்பாவளா இருக்கும். இவாளாவது இப்படி செய்யறதாவது. ஏ முனி, நீ வந்து பாத்தியோ? ஃபுல்லா நான் தான் செஞ்சுட்டுக்க. யூடியூப்ல பார்த்து செஞ்சேன்.
அதானே ஒரு யூடியூப்ல ஒரு தட்டை தட்ட வேண்டியது, அவளத்தையும் குழம்ப பார்த்து இங்க செய்ய வேண்டியது, செஞ்சு எங்களுக்கு டெஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது, அப்படிதானே? எப்படி பேசினாலும் கோல் அடிக்கால, இவ வாய் ஃபர்ஸ்ட் அடைக்கணும். முனி, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் பத்துக்கே. அப்படி என்னடி விஷயம்? முனியம்மா, உன் வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு கரெக்டா வீட்டுக்கு வராரா, இல்ல சில நாள் முன்ன பின்ன அப்படி வராரா? அந்த மனுஷன் என்னைக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்திருக்காரு? என் நேரமும் முன்ன பின்னாடி தான் வருவாரு. ஏவல நான் சொன்னா நீ நம்புவியா இல்லையான்னு கூட தெரியல பத்துக்க. நம்ம கடை வீதி இருக்கு தெரியுமா, அங்க ஒரு ஆன்ட்டி கூட நின்று ரொம்ப நேரம் பேசியிருந்தாவோ பத்துக்க. என்னது, ஆன்ட்டி கூட நின்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரா? என்னடி சொல்ற? முனியம்மா, கோவப்படாத பத்துக்க. அன்னைக்கு வந்து உன் வீட்டுக்காரு ஒரு ப்ளூ கலர்ல தானே ஒரு சட்டை போட்டிருந்தாரு. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கரெக்டா உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பொண்ணு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத பத்திக்க. ஒருவேளை அவிய தெரிஞ்ச வீல கூட இருக்கலாம். சும்மா என் புருஷனை சந்தேகப்படுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதே. நீ பார்த்தது இல்லாம அது என்கிட்ட வேற சொல்லி சண்டை மூட்டி விடலான்னு பாக்கியோ? ஆமா ஆமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுதான் எனக்கு வேலை பத்தியா. போ, நீ இப்படி நம்பிட்டே இரு. ஒத்தரசாவும் இப்படிதான் நம்பிட்டு இருந்தா. கடைசியில அவ புருஷனை பத்தியா ஒரு குண்டு பொம்பளை கூட சுத்திட்டு இருக்கான். கடைசியில பார்த்து இருந்துக்கப்பா, நான் நல்லதுக்கு தான் சொன்னேன். தேவலாம் பேசாத சின்ன பொண்ணு. ஏன் முடியம்மா, சின்ன பொண்ணு சொல்றது கேளுடி. எப்பவுமே புருஷன்மார் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிடணும். இந்த பேரு நான் விட்டுட்டு இப்ப நிக்கேன் பத்தியா, இந்த குண்டு பொம்பளை கிட்ட தான் கொண்டு அவளை சம்பளத்தையும் கொண்டு கொண்டு கொடுக்காமத்துக்க. நான் இப்படி கொஞ்சம் திருடிக்கிட்டாதான் உண்டு. என்ன உத்தரவசா சொல்ற? உண்மையதான் சொல்றேன், ஒருத்தனையும் நம்ப கூடாது. என்ன கொஞ்ச நேரம் நம்ம நின்னாக்கி நம்ம குடும்பத்தையும் பிரிச்சு விட்டாலும் விட்டுருவான்னு நினைக்கேன். முடியுமா, சொல்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து எடுத்து இருந்துக்க பத்துக்க. அட பாவி மனுஷன், இதுக்குதான் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு லேட்டாவே வந்துட்டு இருக்கியோ? சின்ன பொண்ணு, அந்த பொம்பளை எங்கேயாச்சும் பார்த்தா எனக்கு காமிச்சிட்டாயே. நான் எப்போச்சும் காமிச்சு தரேன் சரியா? நான் பார்த்தனைக்கு கண்டிப்பா உனக்கு கூப்பிட்டு போறேன் சரியா? இதுக்கப்புறம் விடவே கூடாதுப்பா இனிமேட்டு. சரி, அப்ப இந்த மனுஷன் எப்படி அங்கதான் நின்று கடைவீதியில தான் கடந்த பொம்பளை கிட்ட தான் பேசிட்டு இருக்கானோ? ஆமா முடியுமா, பேசுறது நார்மலா பேசினாலும் பரவாயில்ல. ஒரே சிரிச்சு சிரிச்சு பல்ல காமிச்சு எல்லாம் பேசிட்டு கிடக்காவே, அதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பத்துக்க. நம்மளுக்கு தெரிஞ்சவே பார்த்தவனே என்ன நினைப்பாவ, நம்ம ஊர்காரவியெல்லாம் பார்த்தவனா? மனுஷா அப்ப இதேதான் வேலையை வச்சு சுத்திட்டு இருக்காரோ? ஆமா முடியுமா, நான் அன்னைக்கு உன்ட்டு சொல்ல நினைச்சேன். அப்புறம் நீ உனக்கு மனசு கஷ்டப்படுவா பத்தியா, நான் அதை எதுவுமே சொல்லல பத்துக்க. சரி, இருந்தாலும் மனசு கேட்கல, கூட இருந்துட்டா வேற ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம், நல்லா இருக்காது பத்தியா, அதனாலதான். ஏன் முடியுமா, அவ சொல்றான்னு நீ அவசரப்படாத, கொஞ்சம் யோசிச்சு இது முடிவெடு. வேற சும்மா வீட்டுக்காரன் போய் சண்டை போட்டு இருக்காத. இல்ல இல்லவே, இதை இப்படியே விட முடியாது பத்துக்க. விட்டு வச்சுக்க, என் தலையில முளை கரைச்சு அதுல ஓடிடுவான். சரிடி, பார்த்து இது பண்ணு. வேற சும்மா அந்த மனுஷன் போய் சண்டை போட்டு நடக்காத. இன்னைக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நாளைக்கு பேசுறேன்னா இல்லையான்னு பாரு. என்ன ஒரு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருந்தான்னு சொன்னதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறா? பைக்ல கூட்டு போனான்னு சொல்லியிருந்தானா அவ்வளவுதான் போலயே, தலை ரெண்டாக்கிருப்பா போலயே. ஒருத்தரையும் நம்ப முடியாதுப்பா. சரி, ஆமா ஆமா, நம்ம தாண்டி உஷாரா இருக்கணும். பாவி மனுஷன் இப்படி என்ன ஏமாத்திட்டு இருக்கானே. ஒருவேளை அந்த பொம்பளைக்கு தான் கொண்டு அவ்வளவு காசையும் கொடுப்பானோ என்னன்னு தெரியலையே. ஒத்தரோசா, உன் புருஷன் மாதிரி என் புருஷன் இப்படி ஆயிட்டான் பாத்தியா? ஐயோ, ஒருவேளை என் புருஷன் உன் புருஷன் கூட சேர்ந்துதான் இப்படி ஆயிட்டானோ? எடு செருப்ப நாயே, இது என்னடி கதையா இருக்கு? உன் புருஷன் என் புருஷன் கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டானா? நல்லா பழைய தூக்கி கடைசி ஏன் மேல திருப்பி விடுறிய பாரு. இல்ல உத்தரோசா, என் வீட்டுக்காரன் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரன்ட்டு நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருந்தாருடி. இந்த மனுஷன் ஒரு நாளும் யார்கிட்டயும் பேசவே மாட்டாருடி. உன் வீட்டுக்கார்ட்ட தாண்டி அப்படி பேசி இருந்தாரு. நான் அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்து பத்துக்க. என்ன நம்ம இவ பக்கம் திருப்பி விட்டா இவ அந்த உத்தரவாச பக்கம் திருப்பி விடுறா? ஆமா, என்ன பார்த்தா எல்லாருக்கும் இழிச்சவாயின்னு எழுதி இருக்கல. நல்லா வருவிய வாம்புருசைய வட்டிய பேசி இருந்ததுக்கு அதுக்கு ஏன் வீட்டுக்காரன் என்னடி பண்ணுவான்? இது என்னடி இவ்வளவு நேரம் வீட்டுக்காரனை பிடிக்கல குண்டு பொம்பளைட்ட காசை கொடுக்கான்னு திட்டிட்டு இருந்தவே, இப்ப என்ன திடீர்னு புதுசா வீட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்றா? உன ஒண்ணு கூடிடுறாள்வலப்பா. எப்படி அதுக்கு நீங்க ரெண்டு அடிப்படி போட்டு செத்துறாதியே. இவ என்ன பேசிட்டு இருக்கா பாத்தியா? இவ புருஷன் தப்பு பண்ணதுக்கு ஏன் புருஷன் மேல பழிய கொண்டு போடுறா. சின்ன பொண்ணு சந்தோஷமா அங்க பாரு. ஏடி நான் என்னடி பண்ணுவேன்? உண்மையை தானடி நான் சொன்னேன். அதுக்கு இவ்வளவு ரெண்டரை அடிச்சிட்டு செத்தால்வனா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. ஹாய் கவிநிலவு, ஹாய் லட்சுமிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் விஜி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் ஹிந்துமதி, ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் நிவேதா, ஹாய் சுபாஷ், ஹாய் சஃபீஸ். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.